கர்த்தாவே, விதைக்கப்படுகிற வசனமாகிய இந்த விதையானது எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் 100 மடங்கு பலனை தரப்போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 3:24 சொல்லப்பட்ட ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்ற வாக்கின்படி என்னை இரவும் பகலும் பாதுகாக்கப் போகிறபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்ற வார்த்தையின்படி எனக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்க செய்ய போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாகமம் 9:7 சொல்லப்பட்ட நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தி ஆகுங்கள் என்ற வாக்கு தத்தத்தை எனக்கு நிறைவேற்ற போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாகமம் 12:2 சொல்லப்பட்டதான நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வார்த்தையை எனக்கு நிறைவேற்றப் போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாகமம் 12:3 சொல்லப்பட்ட உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்கு தத்தத்தின்படி என்னை ஆசீர்வதிக்கப் போகிறபடியா ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 13:16 உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு தத்தத்தின்படி என்னை என் சந்ததியும் தூளை போல பெருக பண்ண போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாகமம் 14:19 சொல்லப்பட்டபடியாக வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்ற வாக்குத்தத்தத்தின்படி என்னை ஆசீர்வதிக்கப் போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாகமம் 16:10 படி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்ற வாக்குத்தத்தத்தின்படி என்னையும் என் சந்ததியும் ஆசீர்வதிக்கப் போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாகமம் 21:28 தேவன் பிள்ளையுடனே இருந்தார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி நீர் என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாகமம் 22:18 உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்குத்தத்தத்தின்படி என்னையும் என் சந்ததியும் ஆசீர்வதிக்கப் போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாகமம் 22:17 சொல்லப்பட்டதான நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தித்துக் கொள்வார்கள் என்ற வாக்குத்தத்தத்தின்படி என்னையும் என் சந்ததியும் ஆசீர்வதிக்கப் போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாகமம் 26:13 சொல்லப்பட்ட அவன் அவசரனாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்ற வாக்குத்தத்தத்தின்படி என்னை ஆசீர்வதிக்கப் போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாகமம் 27:28 தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக என்ற வாக்குத்தத்தின்படி என்னை ஆசீர்வதிக்கப் போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாகமம் 28:3 சொல்லப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழகவும் பெருகவும் பண்ணி என்ற வார்த்தையின்படி தேவன் என்னை ஆசீர்வதித்து ஆபிரகாமை யாக்கோபையும் போல பெருக செய்ய போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாகமம் 28:13 நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி என்னை ஆசீர்வதிக்கப் போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாகமம் 28:14 சொல்லப்பட்டதான உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும், மேற்கே கிழக்கே வடக்கேயும் தெற்கேயும் பரவுவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்கு தத்தத்தின்படி என்னை ஆசீர்வதிக்கப் போகிறபடியா ஸ்தோத்திரம். எல்லா திசைகளில் என்னை பரவ செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாகமம் 35:11 படி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் என்ற வாக்குத்தத்தத்தின்படி என்னை பலுகி பெருக செய்து ஆசீர்வதிக்கப் போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாகமம் 39:2 சொல்லப்பட்ட கர்த்தர்
யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான் என்ற வாக்குத்தத்தத்தின்படி காரிய சித்தியுள்ளவனாக காரிய சித்தி உள்ளவளாக மாற்றி என்னை ஆசீர்வதிக்கப் போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாக 41:38 தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்ற வாக்குத்தத்தத்தின்படி மற்றவர்கள் ஆச்சரியப்படியாக தேவ ஆவியால் என்னை நிரப்பி ஆசீர்வதிக்கப் போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாக 41:39 தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல வேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவன் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தின்படி விவேகமும் ஞானமும் கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கப் போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாக 41:43 பார்வோன் யோசேப்பை நோக்கி, எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு வெள்ளிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சர்ப்பனை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான் என்ற வாக்குத்தத்தத்தின்படி ராஜாக்களின் தயை எனக்கு கிடைக்க செய்து தேசத்தின் உயர்ந்த பதவிகளில் அமர செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாக 43:34 சொல்லப்பட்ட அவர்கள் எல்லோருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்தது என்ற வார்த்தையின்படி என் ஆசீர்வாதங்கள் மடங்கு 5 மடங்கு அதிகமாக இருக்க போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாக 47:27 சொல்லப்பட்ட இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலுள்ள கோசே நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பலுகி பெருகினார்கள் என்ற வார்த்தையின்படி என்னை நீர் நியமித்திருக்கும் நல்ல கோசேனில் குடியிருக்க செய்து ஆசீர்வதித்து பெருக செய்ய போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாக 48:4 நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நிறைவேற்றப் போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாக 49:8 யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள் என்ற வாக்குத்தத்தத்தின்படி சத்துருக்கள் பிடரியை என் கையில் ஒப்பு கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கப் போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாக 49:20 சொல்லப்பட்ட ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும். ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான் என்ற வாக்குத்தத்தத்தின்படி கொழுமையான ஆவிக்குரிய மன்னாவால் என்னை நிரப்பி ஆசீர்வதிக்கப் போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாக 49:21 சொல்லப்பட்ட நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்ற வாக்குத்தத்தத்தின்படி தற்போது போராடி கொண்டிருக்கிற அநேக காரியங்களிலிருந்து விடுவித்து விடுதலையோடு உம்மை சேவிக்க செய்ய போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாக 49:22 யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டிலுள்ள கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்ற வாக்குத்தத்தத்தின்படி சுவரின் மேல் படரும் கனித்தரும் கொடியாக மாற்றி என்னை ஆசீர்வதிக்கப் போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆதியாக 49:25 சொல்லப்பட்டதான அவர் உயர வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி என்னை ஆசீர்வதிக்கப் போகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, யாத்திராகமம் 1:7 சொல்லப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது என்ற வாக்குத்தத்தத்தின்படி என்னை ஆசீர்வதிக்கப் போகிறபடியா ஸ்தோத்திரம்.